சித்தியும் ஞானம் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரமகின்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெருமாடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமிங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். 65வது படலமான அர்ச்சன படலத்தில் ரிஷி முனிவர்கள்லாம் ஹாலாசிய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆலவாய் ஸ்தலத்தில் சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் கண்டு தரிசனம் பண்ணுறதுங்கிறது சாதாரண கோவிலில் போய் கும்பிடுறதுங்கிறது இல்லை. நம்மளே இனிமேல் மதுரைக்கு போனேன் எப்படி போனோம் தெரியுமா? 64 லீலையும் மனசில் வாங்கிண்டு அந்த கண்ணோடு போய் பார்க்கணும். அது அழகு இல்லையா? கோவில் பெருசாக எதுக்கு கட்டியிருக்கா? எத்தனை சன்னதி எதுக்கு வச்சுருக்கா? இவ்வளோ சொத உருவங்கள் எதுக்கு வச்சுருக்கா? கோவிலில், கோபுரத்தில், மற்ற இடத்துலலாம் இந்த புராணங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உண்டாகணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டு அந்த பக்தியோட சுவாமியை பார்க்கறது. அட வெறும் சாப்பாடுன்னு எடுத்துட்டா என்ன ஒரு ரசம் ஜாதம் 3 ஜாதம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவா உபச்சாரத்துக்கு. அப்படி நிஜமாக போட்டுவிட்டா யாராவது ஒத்துப்பாள? காய் வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், வடை வேணும் இல்லையா? வீட்டில் விசேஷம்னு கூப்பிட்டான் ஒன்றுமே போடலையா அப்படிங்கிறான். தட்டப்பட்டாலாம் வேண்டியிருக்கு. சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, கிராண்டாக தான் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நான் அடிக்கடி கதையால் சொல்லுவேன், பொம்மை நாட்டுகளுக்காவது விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு கலர் கான்செப்ட் இருக்குது. அதுக்கேற்றாப்புல மேட்ச் ப்ளவுஸு, அதே கலருக்கு ஒரு கழுத்தில் ஒன்று, மூக்கில் ஒன்று. அப்புறம் நான் பச்சையாக ட்ரெஸ் பண்ணிட்டா பச்சையாகவே பொட்டு வச்சுக்கிறான். அது குங்குமம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி வச்சுக்கிறான். வைலட் ட்ரெஸ்ஸு, வைலட் பொட்டு எல்லாம் மாறி போயிடுது. புருஷாளுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வெள்ளை வேஷ்டி தான். நான் வேஷ்டி கட்டிக்கிறவாள சொல்கிறேன், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவாள் என்ன பண்ணுறா? பார்டர் டிஃபரன்ஸ் பார்க்குறான். அப்படி வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ பகவானை கடவுள்னு ஒரு கான்செப்டை மட்டும் கும்பிடாமல் வகை வகையாக அனுபவிக்கணும். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தில்
விக்னேஸ்வரர்னு எடுத்துனா அதில் ஷோடச கணபதி, பால கணபதி, நர்த்தன கணபதி இல்லையா, ஹேரம்ப கணபதி, அப்படி வகை. முருகப்பெருமானா அதில் பல வகை, சிவபெருமானா 64 கோலங்கள், பெருமாளா ஏகப்பட்ட கோலங்கள். அப்படி அத்தனையும் எதுக்குன்னா அனுபவிக்கிறதுக்கு தான். அந்த அழகை, அந்த அருளை, அந்த அன்பை, அந்த கருணையை விதவிதமாக அனுபவிக்கணுங்கிறதுக்காக. ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் லௌகீகமாக செலவு பண்ணுறதுக்கு மினிமம் டைம் வச்சுட்டு பாக்கி எல்லாம் சுவாமிகிட்டையே செலவழிக்கிறதுக்காக தான் அவ்வளோ பெருசாக கோவில் கட்டியிருக்கான் இல்லையா. ஒரு கோவிலை ஒழுங்காக பார்த்துட்டு வரணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், அப்படி கட்டியிருக்கா கோவில்லாம். ஒன்றுத்துக்கும் ஒரு சரித்திரம், ஒரு ஆகமம், அது பின்னாடி ஒரு முனிவருடைய ஒரு தபஸு, ஒரு நாயன்மாரோட ஒரு பாட்டு, ஒரு ஆழ்வாரோட ஒரு பாசுரம், அப்படி இருக்கும். அதெல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தரிசனம் பண்ணினா அந்த தரிசனம் பரமானந்தமாக இருக்கும் இல்லையா. அதுதானே விசேஷம். அப்படி 64 லீலையும் கேட்டுவிட்டு கெட்டதோட பலனாக இப்போ சோமசுந்தரேஸ்வரரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கூட இவாளெல்லாம் பார்த்துருக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவா, மாமா பன்றிபுரம் போயிட்டு வந்தோம் மாமா, இப்போ நீங்கள் கதை சொல்கிறத பார்த்தா நாங்கள் ஒன்றுமே பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியறதும்பா. எவ்வளோ நேரம் இருந்தால் பன்றிபுரத்தினா எவ்வளோ நாள்னு கேட்கப்படாத வாழ்க்கலாம். எவ்வளோ நேரம் இருந்தால் நாங்கள் we spent 2 hours தான். என்ன 2 hours என்ன பார்க்க முடியும், கோபுரத்தை கூட பார்த்த முடியாது இல்லையா. அனுபவிக்கணும். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மணிக்கணக்காக ஆயிருக்கு எனக்கு ஒரு காலத்தில். அப்படிதான் தரிசனம் பண்ணணும். அதுக்காக தானே கட்டியிருக்கா, இவ்வளோ உழைச்சி கட்டினது, இத்தனை சிற்பங்கள் ஏன் போட்டிருக்கா இல்லையா. ஏதோ அவனுக்கு சிற்பிக்கு ஒரு பழப்பாகணுங்கிறதுக்காகவா? இல்லை இல்லை, அது பின்னாடி உள்ள சரித்திரங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த கலை அழகாக ரசிக்கணும் இல்லையா. நம்ம நாட்டை நிறையா இன்வெர்டர்ஸ் ஆக்கிரமிச்சா இல்லையா ஒரு பீரியடில். நான் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன், கேட்குறவா புரிஞ்சுக்க வேண்டியது. அதில் ஒரு குரூப் எப்படின்னா நம்ம தர்மத்தை ஒத்துக்காது, ஆனால் கலையை ரசிக்கும். அதனால ஆர்ட்டாக பார்க்குற டைப்பு. இன்னொருத்தன் கடவுளையும் ஒத்துக்க மாட்டான், கலையையும் ஒத்துக்க மாட்டான், அடித்து உடச்சிட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. எத்தனை அற்புதமான சிற்பங்கள்லாம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கண்ணில் ரத்தம் வரும் பார்த்தா. அந்த மாதிரி ஒன்று பண்ணிட முடியுமா? உனக்கு உருவம் பிடிக்கல, நீ கும்பிடாமல் இருப்பா. எங்கள் இடத்துக்குள்ளே எங்களை அடித்து உதச்சி எங்கள் சாமியை உடைக்கிறேங்கிறிய, என்ன நியாயம் இல்லையா. இதை சிவபெருமானுடைய மூர்த்தி இருக்குது, அந்த லிங்கத்தை பின்னம் பண்ணினாலோ, விநாயக பெருமான கை கால் தும்பிக்கையெல்லாம் உடைச்சிருக்கான் நிறைய கோவிலில். சுவாமிக்கு ஒன்றும் ஆகாது, அந்த அசட்டுத்தனை அவளுக்கு புரியல இல்லையா. பகவானுக்கு ஒன்றும் ஆகாது, அதை தாண்டி இருக்கார் பகவான் இல்லையா. இப்போ இதை பண்ணின ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுங்களேன். நம்ம படிச்சிருக்கோமே சரித்திரத்தில், கஜினி முகமது, கோரி முகமதுன்னு எல்லாம் படிச்சிருக்கோமே. அவனோட சித்திரப்படத்தை வரைஞ்சி அதை நெருப்பி வச்சு கொளுத்தினா அவன் சித்தா போகிறான், ஒன்றும் இல்லை, அவனுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் அவன் சித்திரப்படத்துக்கு ஒருத்தன் மரியாதை கொடுத்தான்னு அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுவான், உண்டா இல்லையா. பகவானுக்கு அர்ச்சாவதார மூர்த்தியில் ஸ்துதி பண்ணால் பகவத் பிரீத்தி உண்டாகும். அந்த மூர்த்தியை உடைக்கிறதுனாலையோ கிழிக்கிறதுனாலையோ ராமருக்கு செருப்பமாலை பட்டால் ராமருக்கா நஷ்டம், ஒன்றும் இல்லை, அசடு நீ, அவ்வளோதான். ஆனால் அந்த பாவத்தோட சரித்திரங்கள் உள் வாங்கிட்டு கோவிலை தரிசனம் பண்ணணும். அப்படி இத்தனையும் சொன்ன அகஸ்தியரே முன்னிட்டு கொண்டு இவெல்லாம் போகிறா அந்த கோவிலுக்கு. அப்போ அந்த தரிசனங்கள் எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். முடங்கு கால் சிலந்தி யானை மலை மகள் முளரி நாட்டத் தடங் கடல் வண்ணன் நோற்ற தவநகர் இது. சிலந்தியோட கால் இப்படி இருக்கும், அதனால் முடங்கு கால் சிலந்தி. சிலந்தி, யானை, அம்பாள், மகாவிஷ்ணு இவாள்லாம் பூஜை பண்ண ஸ்தலம்னு காட்டார். எது? திருவானைக்காவல். கைலாசத்தில் நிறைய சிவகணங்கள் உண்டு. அதில் புஷ்பதந்தன்னு ஒருத்தர், மால்யவான்னு ஒருத்தர். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். நம்ம சுத்தி ஆறத்துக்கு நல்ல கதிக்கு போகிறதுக்கு தான் சத்சங்கத்துக்கு வரோம், குரு சேவை பண்ணுறோம், கோவிலுக்கு வரோம். வந்துட்டதுனாலே ஆயிட்டோம்னு அர்த்தம் இல்லை, அது ப்ராசஸ்ன்னு நிறைய இருக்கு இல்லையா. மடியாக உடுத்திக்கலாம், நெத்திக்கிட்டுக்கலாம், வரலாம். பண்ணும்போது பாரு அவன் பேர் தட்டின்னு போயிட்டான் பாரு. சுவாமி குருநாதர் இருந்த ஒரு ஸ்தலத்தை ஒரு பக்தன் திருப்பணி பண்ணுறான். அதை பண்ணாத ஒருத்தன் சொல்கிறான்,
அவன் எதுக்கு பண்ணுறான்? பேர் தட்டின்னு போகிறதுக்கு பண்ணுறாங்கிறான். நீ பண்ணவே இல்லையா? நீ ஏன் பேசுகிற அதை பற்றி? இல்லையா? இது பார்க்குறோம். ஒரு அசிகை, ஒரு பொறாமை. நீ என்ன பண்ணுறது? ஒன்றை விட நான் பண்ணுறேன் பார். நீ 100 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கினா 1000 ரூபாய்க்கு வாங்குறேன் பார். சாமி ரெண்டுத்தையும் ஏற்றுப்பாரா? யோசிச்சுப்பார். போட்டி பொறாமைக்கு இடம் இல்லையே. அப்படி 2 பேருக்கும் போட்டி வந்துடுத்தான். அந்த போட்டினால ஒருத்தருக்கொத்தர் நிறைய வார்த்தைகள் பரிமாறிண்டா கைலாசத்தில் இருக்கப்படாத ஒரு எண்ணங்கள் வந்துடுத்துன்னு சுவாமி என்ன பண்ணார்? பூமியில் போய், அதாவது எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து, மனுஷ ஜென்மா எடுத்து, அதுக்கப்புறமும் மேலே 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 போய் தான் சிவகணத்துக்கு போக முடியும். சிவகணத்துலேருந்து டவுன் கீழே அனுப்பிச்சுட்டார், டீப்ரமோட் பண்ணிட்டார். நீ சிலந்தியா போ, நீ யானையா போன்னுட்ட. இவா 2 பேரும் பூஜை பண்ணி அடைய வேண்டியதுன்னா, ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் சுவாமியுடைய மூர்த்தி இருக்கார். அந்த மூர்த்திக்கு சிலந்தி அதுக்கு தெரிஞ்ச பூஜை, யானை அதுக்கு தெரிஞ்ச பூஜை. அங்கேயும் வந்து சண்டை போட்டாளாம். ஜென்மா மாறினாலும் குணம் மாறலை இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் தான். செல்ஃபோன் மாறினாலும் சிம் கார்டு மாறலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் மாறலை. அதனால் இந்த சிலந்தி வந்து இப்படி பந்தல் போடும் தன்னோட உமிழ் நீரால். அதால் முடிஞ்சது. அது வேறு என்ன பண்ண முடியும்? கோவிலாக கட்ட முடியும், இதான் பண்ண முடியும். யானை வந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து புஷ்ஷுன்னு சாமி மேலே அப்படி அடிக்கும், அபிஷேகம் பண்ணுறது. அது சிலந்தியோட வலையை அடிக்கணுங்கிற எண்ணம் யானைக்கு கிடையாது. அது இருக்கிறதே தெரியாது, திருண்டு வலை. இது சுவாமி நன்னா குளிச்சுவிட்டு அந்த தும்பிக்கையில் நன்னா ஜலத்தை உறிஞ்சின்னு வந்து அப்படி அடிக்கும்போது வலை தெரிச்சு போயிடும். சிலந்தி கோபமான கோபம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அது கட்டுறதுக்கு? படுபாவி வந்து கலைச்சிட்டு போயிட்டானே. சிவகோச்சரியார் ஒரு விதமாக பக்தி பண்ணினார், கண்ணப்பனார் ஒரு விதமாக பக்தி பண்ணினார். கண்ணப்பனாரோட பக்தி தெரியாதனால ஒரு அனாச்சாரமாக ஒருத்தன் பண்ணுறானேன்னு நினச்சிண்டார். செயலை தான் பார்த்தார், ஆளை பார்க்கல அவர். சிவகோச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னு கண்ணப்பனாருக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட்டின்னு வந்த காடன் மாடன் மூலமாக கேள்விப்பட்டிருக்கார். யாரோ ஒரு ஐயர் வந்து 2 பூவை போட்டு டப்பாவை திறந்து வெறும் வெள்ளை சோத்தை காட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருக்கார். ஐயா, அவன் வழித்து முழுங்குறானே, சாமிக்கு வெள்ளச்சோறு கொடுக்குறானே, நியாயமாக இது? நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அப்படின்னா கொடுக்கணும், அது அவரோட பாவனை. இப்போ அந்த பக்தியை தெரிவிக்கிறதுக்காக நீ மறைஞ்சிருந்து பார் அப்படின்னு சுவாமி சொல்லி பார்த்துட்டு, அவர் என்ன அனாச்சாரத்தை நினச்சி கவலைப்பட்டாரோ அதே தான் நடக்கிறது. எச்சவாயால் உமிழ்றது, தலையிலேருந்து பூவை உதறது, பன்னி மாம்சத்தை கடிச்சு துப்பி நேவேத்தியம் பண்ணுறது. ஆனால் இப்போ அவர் கண்ணுக்கு அது தெரியல, அந்த உருக்கம் தெரியுது. ஒரு வேடன், ஒரு படிப்பறிவு இல்லாதவன், இவனுக்கு இப்படி தெரிகிறது. இது ஒரு கல், ஒரு லிங்கம்னு நினச்சிக்காம சுவாமின்னு உருகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு இருக்கே. இப்படி நடக்கிறதே பரமேஸ்வரான்னு நான் கதறி இருக்கேன்னே தவிர, பரமேஸ்வரன்ட்ட நான் பேசினது இல்லாமல் பேசுகிறானே. காட்டில் நீ தனியாக இருந்தியே, இதான் மிருகம் வந்துடுத்தா, உனக்கு பயமாக இருக்கா, நான் துணை இருக்கேன் அப்படியெல்லாம் பேசுகிறானே. அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து ரத்தம் வந்த உடனேயே கண்ணை பிடுங்கி அப்பினாருங்கிற காட்சியையும் பார்த்துவிட்டு வெலவெலுத்து போயிட்டார். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சுவாமிகிட்டேருந்து ரத்தம் வந்ததுன்னா, அச்சுச்சோ ரத்தம் வருது மாமா வாங்குவோம் அப்படின்னு கூப்பிட்டு வரதுக்கு போயிடுவோமே தவிர, கண்ணை பிடுங்கி ஒருத்தன் வச்சுருவானா? அது என்ன பக்தி இல்லையா? இப்போ பக்தியில் இருக்கிற தாரதமியத்தில் நம்மளை விட ஒருத்தரோட பக்தி சிறந்ததாக நமக்கு தென்பட்டால் பொறாமப்படுறதை விட்டுவிட்டு அவள்கிட்டேருந்து அந்த பக்தியை கற்றுக்க முடியுமான்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறோம், அவள் பகவானை கும்பிடுற விதம் வித்தியாசமாக இருக்குது. அதில் என்ன விஷயம் இருக்குது? ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன், அந்த மாமி சொன்னான், எனக்கு மந்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது மாமா, நான் ஏதோ பேசுகிறாப்பில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சாத்தை வச்சுருக்கேன்டா, நிறைய நெய்யை விட்டுருக்கேன், சாப்பிடு. நிச்சயமாக சாமி ஏற்றுப்பார் இல்லையா? காப்பி ஆற்றி வச்சுருக்கேன்டா, குடி அப்படிங்கிறா. அதுதான் சாமிக்கு வேணும். உனக்கு ஆகமம் தெரியுமா, மந்திரம் தெரியுமான்னு அவர் கேட்கல. நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், எதையோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுங்கிற விஷயத்தில் சொல்கிறார், அது அந்த குழந்தை அழுக நம்ம தனியாக அழுவோம் அப்படிங்கிறார். ஒரு ஸ்தோத்திரத்தை மனப்பாடம் பண்ணி நீ ஒப்பிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அந்த பாவத்தை தெரிஞ்சுட்டா உனக்கு அந்த பக்தி கிடைக்கும். பக்திக்கு மட்டும்தான் பகவான் வசப்படுறான், அவனுடைய அகடவகிட்ட சாமர்த்தியத்துக்கு இல்லை. இப்போ இந்த யானை மேலே சிலந்திக்கு கோபம் ஏற்பட்டது. நான் கட்டுற அந்த பந்தலை நீ வந்து கலைக்கிற,
உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு நினச்சிட்டுது. அன்னைக்கு கட்டலை, நான் என்னது கட்டுவானே, நீ புஷ்ஷுன்னு தண்ணியை கொண்டு விடுவானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த யானை வந்து தண்ணியை விட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்று சுவாமிகிட்ட இப்படி வந்தனம் பண்ணிட்டு அதோட சுபாவம் அந்த தும்பிக்கை கீழே போட்டு இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும். யானையோட நேச்சர் அது எங்கே வந்து நிற்கிறதுன்னு கவனிச்சுண்டு காலுகளை மிதிப்பட்டுறக்கூடாது. ஒரு இடத்துல உட்காண்டிருக்கு சிலந்தி. அது அன்றைக்கி அபிஷேகத்தை முடிச்சுட்டு அது நின்றுட்டே இருக்கிறத டக்குன்னு அந்த தும்பிக்கைக்குள்ளே பூந்துட்டு உள்ளே பூந்து இதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்குறேன் பாருன்னு நல்லா கடுமையாக கடிச்சுடுத்து உள்ளே போகுது. விஷம் இது தும்பிக்கை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது, வலி தாங்க முடியாமல் அலறது. அடி வாங்கினதுல சிலந்தியும் செத்து போயிடுத்து, யானையும் செத்து போயிடுத்து. பகவான் என்ன பண்ணார், இந்த யானை உடம்புல இருந்த புஷ்பதந்தனுக்கு மோட்சம் கொடுத்துட்டார். சிலந்திட்ட சொன்னார், நீ சிவ கைங்கரியம் பண்ண அந்த புண்ணியம் உனக்கு இருக்கு, ஆனால் சிவ அபராதம் பண்ணிட்டேன், பாபத்தையும் சேர்த்துனுட்டேன். என்ன எது பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன். என் பக்தாளுக்கு நீ அபச்சாரம் பண்ணிட்டிய, ஆனால் நீயும் ஒரு பக்தன், நீயும் சேவை பண்ணியிருக்க, அதனால உனக்கு இன்னொரு ஜென்மா தரேன். நீ கட்டின கோவிலை யானை கலைச்சுதுங்கிற கோபம் தீர்றதுக்கு நீ இந்த ஜென்மாவில் கோவில் கட்டுன்னு சொன்னார். அதனால இந்த சிலந்தி தான் கோச்சங்க சோழனாக பிறந்து அவர் கட்டின கோவில் பூரா யானையரா கோவிலாக கட்டியிருக்கார். அதை வன்மம் இன்னும் போலையா, யானை ஏறிடப்படாதியா அப்படின்னு மாட கோவிலாக கட்டினாராம். அது சொல்றார், முடங்கு கால் சிலந்தி யானை மலை மகள் முளரி நாட்டத்தடங்கன் கடல் வண்ணன் நோற்ற தவநகர் இது. அம்பாள் வந்து தபஸ் இருந்து சுவாமி அடைஞ்ச இடம் நிறைய ஸ்தலங்கள், அது மாதிரி இது ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் விசேஷம் என்ன, தினம் மத்தியான நேர பூஜை அம்பாளே சுவாமிக்கு பண்ணுறது ஐதீகம்னால அர்ச்சகர் புடவை உடுத்துண்டு வளையெல்லாம் போட்டுன்னு அம்பாளாகவே போய் சுவாமியை பூஜை பண்ணுவார். ஜம்புங்கிற முனிவருக்கு அனுகிரகம் பண்ணினாருங்கனால ஜம்புகேஸ்வரம்னு பேர். பஞ்சபூத ஸ்தலத்தில் நீர் ஸ்தலம் அது, அதை காட்டுறார். முச்சென்னி மடங்கள் ஏறு அணையான் நாம வரை இது. 3 சிரஸ் இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி ஒரு காம்பீரியம் இருக்கக்கூடிய ஒரு அசுரன், ஆனால் சிவபக்தன். அவன் பண்ணின பூஜையை ஏற்றுண்டு அவன் பிரதிஷ்டை பண்ணின சுவாமி லிங்க ரூபத்திலேருந்து வெளிப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணின இடம் இது. 3 தலை, 3 சிரஸ். அவன் இருந்த மலை திருச்சிரபுரம்ங்கிறது தான் திருச்சினாப்பள்ளின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு திருச்சிங்கிறோமே அதை வெள்ளைக்கார திருச்சிராப்பள்ளி அப்படின்னு ஆக்கிட்டான். நம்ம ஊருக்காரன் இன்றைக்கி அதே மாதிரி சொல்கிற வெள்ளை இருக்கா, மேஜூரா அப்படிங்கிற டுட்டி கோரிங்கிறது. அவன் தான் போயிட்டானே, உனக்கு எதுக்கு அந்த உலரெல்லாம். திருச்சிரபுரம்ங்கிற இடத்துல அவன் பிரதிஷ்டை பண்ணினது அந்த சுவாமி. அப்புறம் அவர் ரத்னாவளிக்காக அம்மாவா வந்ததுனால தாய்மான சுவாமின்னு பேர் ஆயிடுது. உச்சி பிள்ளையாரெலாம் அவன் வச்சதுன்னு சொல்லப்பட்டது. முச்சென்னி மடங்கள் ஏரணையான் நாம வரை, அவனோட பேர் இருக்கக்கூடிய மலை திருச்சிரகிரின்னே பேர் இருக்கு. தாயுமானவன் சுவாமிகள் பாடும்போது சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவேன்னு பாடுறார். சிரகிரிங்கிற திருச்சிரகிரி தான். குடைந்தோர் பாவம் அடங்கலும் பருகும் பொன்னியாறு இது காண்மின் காண்மின். இது இருக்கே இந்த காவேரி, இதுக்கு பொன்னின்னு ஒரு பேருண்டு. இது வெளியில் வர்றதுக்கு காரணமே அகஸ்தியர் தான். அவர் கமண்டலத்துலேருந்து தான் வெளியில் வந்தது. அது இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு தெரியுமோ அப்படிங்க அகஸ்தியர். என்ன, சாதாரணமாக நல்ல தீர்த்தத்தை பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் எடுத்து ஆச்சமனம் பண்ணுவா, ஸ்நானம் பண்ணுவா. அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரிலாம் ஏதோ கடையில் தண்ணி வாங்கி குடிக்கிறோமே அப்படிலாம் இல்லை. ஆற்று ஜலம் தானே. இப்போ ஆற்றுலேயும் ஜலம் இல்லை, ஆற்றுலேயும் ஜலம் இல்லை. இந்த காவேரி என்ன பண்ணுமா, தன்கிட்ட ஸ்நானம் பண்ணுறவா இருக்கா இல்லையா, அவள் பாபத்தை அவள் குடிப்பாளாம். ரொம்ப அழகாக சொல்ல, அவளுடைய பாவம் மடங்களும் பருகும் பொன்னியார். நீ என்கிட்டேருந்து தீர்த்தத்தை குடிச்சுக்கோ, உன் பாவத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குளிக்கிறவாளோட பாபத்தை எடுத்துக்கிறவளா, அப்பேற்பட்ட தீர்த்தம் இது அப்படின்னு காவேரியோட மகிமையை சொல்கிறேன். இன்னதி வெண்முத்தாரம் என கிடந்திலங்கும் சென்னி மன்னவன் நாடு இது. அந்த காவேரி ஒரு வெண்முத்து மாலை மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடிய சோழ நாடு இது.
தமிழறி வைகை பேராறு அன்னதி துறக்க மண்மேல் வழிக்கு வீழ்ந்தாங்கு தோற்றி தென்னவன் நாடு செய்தா தெரிவதே காண்மின். இது வைகை நதி. இது சாதாரணமாக ஒரு நதின்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ் அறிவு தரக்கூடிய வைகை நதிங்கிற. பாண்டிய நாடுங்கிறது மதுரை, ராமநாதபுரம் எல்லாம் உள்ளடங்கினது தானே. அந்த பாண்டி நாட்டு பெல்ட் அது. அங்கே பொருணைங்கிற பேரில் வரும். தாமிரபரணி, வைகை அப்படிலாம் ஒன்றே மாறி மாறி வரும். இந்த இடத்துல தென்னவனுடைய நாடு செழிக்கும்படியாக விண்ணவர் நாடு வழிக்கு மண்மேல விழுந்துடுத்தோன்னு நினைக்கும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூலோக சொர்க்கம்னு அர்த்தம். பூலோக சொர்க்கம், சொர்க்கத்தில் என்ன போகங்கள் உண்டோ அவ்வளவு இருக்கக்கூடிய பாண்டிய நாடு அப்படின்னு பாண்டிய நாட்டை காட்டுறார். அந்த பாண்டிய நாட்டோட இயற்கை எழிலெல்லாம் சொல்லிண்டே வர்றார். பாருங்க எப்படி ஒரே சோலை வனமாக இருக்குது பார்த்தா. நல்ல ஜல வசதி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தார்மீகமாக ராஜா ஆட்சி பண்ணுறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒழுங்காக வேதம் சொல்கிறான். ஒழுங்காக காலத்தில் கோவிலுக்கு பூஜை நடக்கிறது. மக்களெல்லாம் தெய்வத்துக்கு பயந்து மன்னனுக்கு பயந்து இருக்கா. மன்னன் ராஜகுருவுக்கு பயந்து வேதத்துக்கு பயந்து இருக்கான். தெய்வத்துக்கு சம்மதமாக வாழறா. நாடு எப்படி இருக்குது பாருங்க. இந்த செழிப்பை பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிகிட்டே போகிறார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், கூடு கோபுரங்கள்லாம் பார்த்துண்டு நிறைய பட்சிகள்லாம் மரங்களில் இருந்து. மரங்களையே வெட்டிவிட்டா பட்சிகளுக்கு சரணாலயம் ஏது? அதுகள் அங்கே தானே இருக்கும் பாவம் இல்லையா? மரத்தெல்லாம் வெட்டிவிடுறான், கூண்டுக்குள்ளே பறவையை போடுறான். எல்லாம் இம்ப்ரெசன்ட் தான் இல்லையா? சுதந்திரமே இல்லை. சுதந்திரமாக பறக்கிற பட்சி மாதிரியும் பட்சிக்கே சுதந்திரம் இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். நல்லா நீஞ்சி நிற்கிற மீனை கொண்ட தொட்டியில் போடுறான். பறந்து நிற்கிற பட்சியை பிடிச்சி கூண்டில் போடுறான். வயசானவாளை கொண்டு வந்து சீனியர் சிட்டிசன் ஹோமில் போடுறான். குழந்தைய கொண்டு போய் கிரச்சில் போடுறான். சாமியை கொண்டு ஷெல்ஃபில் போட்டு மூடி போடுறான். யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. எதுதான் வேணும்னா பணம், கேளிக்கை, போகம், போக்கியம், துவேஷம், அரசியல். அவ்வளோதான். கண்ணால் பார்க்குற கொடுமை இது இல்லையா? இதுக்கு நேர் மாறான அந்த காலத்தில் இருந்திருக்கு. நிறைய மரங்கள், சோலைகள், பட்சிகள், எங்கே பார்த்தாலும் இயற்கை எழில். பார்க்குற இடமெல்லாம் கோவில் கோபுரங்கள். நாங்கள் ஒரு ஊருக்கு போய்ட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தோம். எத்தனையோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு கோபுரம் கூட கண்ணில் படலை. வேறு சின்னங்கள்லாம் கண்ணில் படுறது. அப்படி இருக்கே நாடு ஆயிடுத்த. வழிபாடு இல்லைன்னா அந்த கோவில் இருந்ததுன்னு நினைக்கிறாப்புல இல்லாமல் பண்ணிவிடுறாங்க. வழிபாடு இருந்துகிட்டே இருந்தால் தான். நான் சமீபத்தில் தருமபுரி போயிருந்தேன். அங்கே ஒரு பிராச்சீனமான அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்குது. சந்தர்ப்பம் வருத்தினால சொல்கிறேன். திருப்பணி தேவைப்படக்கூடிய நிலையில் சுவாமி இருக்கார். ஆனால் சுவாமியையும் அம்பாளையும் ஒரு எளிமையான பக்தர்கள் கூட்டம் உயிரை விட்டு உழைச்சி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவள்லாம் நம்ம பெரிய புராணம் கேட்டு இப்போ தருமபுரியில் சமர்த்த ராமதாஸ் சுவாமி சொன்னபோது அவள்லாம் வந்திருந்தா அப்படி பதிகம் பாடுறா. நல்லா படித்த இளைஞர்கள். அவள் லௌகீக வாழ்க்கையை நினைக்காமல் உத்தியோகங்கிறது பண்ணிட்டு பாக்கி நேரத்தில் சுவாமி கைங்கரியம் பண்ணிட்டு சுவாமிக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். இன்றைக்கும் நாயன்மார்கள்லாம் இருக்கா அப்படின்னு தோணித்து. அப்படியே வேலை பாதியில் நிற்கிறது. ஃபார் வாண்ட் ஆஃப் மணி. யார் எடுத்து செய்வா இல்லையா? கவனிக்காமல் விட்டுட்டா இன்னொரு 10 வருஷத்தில் இந்த அண்ணாமலையார் தூக்கி எங்கேயா வச்சுட்டு அந்த இடத்த எவனா லேண்ட் எடுத்துட்டுருவான். முடிஞ்சு போச்சு. கபலீகரம் பண்ணிடுவான். அவர் வயல்வெளியில் தூக்கி போட்டாலும் அவர் கொண்டு தான், கோயிலுக்குள்ளே வச்சாலும் ஒன்று தான். அவருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் வழிபட்டால் வழிபட்டவாளுக்கு க்ஷேமம். சேவை பண்ணினா அவளுக்கு க்ஷேமம். ஒரு சிறு கைங்கரியம் பண்ணினா அவளுக்கு க்ஷேமம் இல்லையா? கண்டு நாட்டு நகர் வளங்கள் நடந்து நடந்து கண்கள் விருந்துண்டு மீளவல் விசும்பாறு ஒழுகி வலமாவரு முனிவர். பார்த்து 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 கண்ணு பிரமிச்சு போய் இப்படியே ஆயிடுத்தான் ரிஷிகளுக்கெல்லாம். ஒப்பா இந்த க்ஷேத்திரமா, ஹரஹர மாதேவா, அதுவா பார்த்து 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 அப்படியே பிரமிச்சு ஒரு எஸ்கர்ஷன் போகிற குழந்தைகள் மாதிரி இருக்கா. அகஸ்தியர் அப்படி காட்டிகிட்டே வர வரு முனிவர் விண் துழாவும் கொடும் குன்றும் தளிப்புத்தூரும் விரி பொருள்வாய் வண்டு பாட மகிழாடல் பயில் ஆடானை வளநகரும். திருவாடானை அப்படிங்கிற க்ஷேத்திரம். எங்கே பார்த்தாலும் ஒரே சோலையாக இருக்கு. அந்த இடத்த காட்டுறார்.
இந்த இடத்துல வருணனோட புத்திரன் வாருணின்னு இருந்தான். அவன் துர்வாசர் வரும்போது அவரை மதிக்காமல் இருந்துட்டான். அவன் பார்த்துட்டு எப்படி திமிர யானை மாதிரி போகிறான், என்னை பார்த்துன்னு கழுத்து ஆட்டுறான். கழுத்து ஆடா போட்டு உடம்பு யானையாக போட்டு சபிச்சுட்டாரான். அதுக்கப்புறம் சபிச்ச உடனே போய் காலில் விழுந்துடும். அதை முதல்ல விழுந்துருக்கலாமா இல்லையோ. அதுக்கப்புறம் அவன் தபஸ் இருந்து அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி அவனுக்கு பழைய ரூபம் கொடுத்தார். அதனால திரு ஆடு ஆனை, திருவாடானை அந்த ஊர், அந்த க்ஷேத்திரம். அந்த இடத்துல இன்னொரு விசேஷமும் இருக்கு. என்ன, சூரியன் என்னோட தேஜஸ் யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு விட்டாராம். நந்தி பகவான் பார்த்தாராம், ரொம்ப தப்புப்பா, கருவப்படப்படாதுன்ட்டு அவரோட தேஜஸில் கொஞ்சம் வாங்கின்னு விட்டாராம். அவர் கொஞ்சம் ஃபியூஸான பல்பு மாதிரி ஆகிட்டார் பாவம். அப்புறம் அவர் இங்கே தபஸ் பண்ணி தன்னோட தேஜஸை திருப்பி எடுத்துட்டாராம். அப்பேற்பட்ட திருவாடான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தை காட்டுறார். சரத வேதம் பரவு புனவாயில் நகரும், வேதங்கள் வழிபட்ட ஸ்தலமாக இதுவும் சொல்லப்படுறது. திருப்புனைவாயில் அப்படிங்கிற க்ஷேத்திரம், அதுவும் சதுர்யுகமாக இருந்த க்ஷேத்திரம். பகவான் விருத்தபுரீஸ்வரர், இங்கே விருத்தகிரீஸ்வரர், விருத்ராஜம், இது விருத்தபுரீஸ்வரர். விருத்தான வயசானவான்னு அர்த்தம். பழம்பதிநாதர்னு பேர். 4 வேதங்களுமே 4 ஸ்தல விருட்சங்களாக இன்றைக்கும் அங்கே இருந்துட்டு இருக்கு. பிரம்மதேவன் பிரணவம் அர்த்தம் தெரியாமல் மாட்டின்டாருங்கிற கதை நம்ம பார்த்தோமே சுவாமி மலைக்கு சொல்லும் பொழுது. அதனால் படைக்கும் ஆற்றல் அவர்கிட்டேருந்து போயிடுது. அவர் ஜெயிலில் போட்ட கொஞ்ச நேரத்துக்கு, அங்கே கொஞ்ச நேரம்னா இங்கே பல யுகம் ஓடி போயிடும். முருகன் படைச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் பிரம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டார், சுவாமி சொன்னார்னுட்டு. ஆனால் பிரம்மாவுக்கு அந்த படைக்கிற ஆற்றல் போயிடுதான் அபசாரப்பட்டதுனால. ஆனால் இங்கே பூஜை பண்ணி திருப்பியும் இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய ஆற்றலை வாங்கிட்டார். அந்த திருப்புனைவாயிலுங்கிற கோவிலுடைய ஒரு விசேஷம் அது. இன்னொரு விசேஷம் என்ன, கஜமுகாசுரனை விக்னேஸ்வரர் வதம் பண்ண பாவம் போகிறதுக்கு திருச்செங்காட்டாங்குடியில் பூஜை பண்ணினார்னு பார்த்தோம் கணபதீஸ்வரத்தில். அவனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி பலம் வேணும்னு அப்பாவை பூஜை பண்ண இடம் இது. அது ஒரு விசேஷம். இன்னொன்று அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி பம்பாருங்கிற நதியும் கடலும் கலக்கிற இடமா, கோமுகம் அது சொல்லுவா இல்லையா, அப்படி கலக்கிற இடம். அப்படி கலக்கிற இடம்ங்கிறதுனால புனல்னா ஜலம், அதுக்கு வாசலில் இருக்காங்க. புனல் வாயில், புனை வாயில், திருப்பன வாயில்னு பேர் ஆயிடுது அந்த க்ஷேத்திரத்தை காட்ட. வரதனாகி அரண் உரையும் காண பேரும், கேட்குற வரமெல்லாம் கொடுக்கக்கூடியவனால பகவானுக்கு வரதன்னு பேர். பொதுவாக வரதன்னா வரதராஜ பெருமாள்னு சொல்லுவா. வரம் கொடுக்குற சுவாமிக்கு வரதன்னு பேர், அவர் யாராக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல சுவாமி ஒரு வரம் கொடுத்தார் அந்த க்ஷேத்திரத்தில். அதுக்கு திருக்கான பேர்னு பேர். திருக்கான பேர்னு இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அது பேர் காளையார் கோவில்னு பேர். திருக்கான பேர்னு ஒரு க்ஷேத்திரம். அது ஏன் காளையார் கோவில் மாறித்தான், அந்த ஸ்தலத்தை தாண்டி போயிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். பரமேஸ்வரன் நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் யங்ஸ்டராக காட்சி கொடுக்குறார். காளைன்னா ரிஷபம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, இளங்காளைன்னு சொல்ல முடியல. நல்லா அழகான ஒரு இளைஞனாக காட்சி கொடுத்து கையில் பூச்செண்டோடு தரிசனம் கொடுத்து, யாம் இருப்பது காணப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அது எங்கேன்னு விசாரிச்சுன்னு போய் அங்கே போய் பாடிட்டு வந்தேன். அதனால் காளையாக இறைவன் தரிசனம் கொடுத்த இடம் காளையார் கோவில்னு பேர். அது அப்புறமா ஆனது. பழைய பேர் திருக்கான பேருங்கிற பேர். அந்த இடத்துல 3 சுவாமி 3 அம்பாள் இருக்கான். ரொம்ப விசேஷமான கோவில் காளையார் கோவில்ங்கிறது. மருது பாண்டியர்கள் கைங்கரியம் பண்ண கோவில். அந்த கோவிலுக்காக தன் உயிரையே கொடுத்தவா. எனக்கு அந்த நேரத்தில் அவளெல்லாம் பிடிக்க முடியல. வெள்ளைக்காரனால நீ கட்டின கோவிலை இடிச்சிருவேன்னு உடனே, எங்களை பிடிச்சிக்கோப்பா, என்ன மிஞ்சி போனால் தூக்கு போடுவேன், இல்லை கத்தியால் வெட்டுவேன், சுவாமிகிட்ட நாங்கள் போயிடுவோம், கோவிலை தொட்டுவிடாதே. இன்றைக்கும் கோவிலுக்கு எதிர்க்கே அவளுடைய அந்த இடம் இருக்கு. அதனால பண்டாசுர வதத்தில் கருத்து போன திருமேனியான காளி பகவானை பூஜை பண்ணினா. அதனால அவளுக்கு சொர்ணமயமான மேனி கிடச்சிது. அவளுக்கு சொர்ணவல்லின்னு பேர். அவர் சொர்ண காளீஸ்வரர்னு சுவாமிக்கு பேர். அது ஒரு சுவாமி.
அப்புறம் சோமேஸ்வரர் சௌந்தரநாகி அப்படின்னு ஒரு சுவாமி அம்பாள், அப்புறம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அவளும் இருக்கா. அதனால் அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இங்கே கேட்குறவாளுக்கு கேட்குற வரமெல்லாம் சுவாமி கொடுக்குறார் அப்படிங்கிறார். அடுத்தது மலை மகளை விரத யோக நெறி நின்று மணந்தார் சுழியல் வியன்னகரும். அம்பாளை இந்த இடத்துல சுவாமி கல்யாணம் பண்ண இந்த க்ஷேத்திரத்தில். அதனால அங்கே கல்யாணம் ஆகாதவாள்லாம் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணால் கல்யாணம் நடக்கும். அந்த கோவிலுக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேர்? திருச்சுழியல்னு பேர். திருச்சுழின்னு சொல்கிறோம் இல்லையா, ரமண பகவான் அவதார ஸ்தலம். அந்த கோவில்லையே தான் கிடப்பார் அவர், அங்கே தான் விளையாடுவார் சின்ன வயசில். அந்த துணைமாலி அம்மாட்ட போய் தான், அம்மா நீ சகாயம் பண்ணுவேன்னு சொல்லாலே, துணையாக இருப்பேங்கிறாளே, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டின்றாராம். ஒரு பிரளயம் வரக்கூடிய காலத்தில், ஒரு யுகத்தில் ராஜா வேண்டின்டான் மக்களை காப்பாற்றுறதுக்காக சுவாமி திரிசூலத்தினால பூமியை குத்தி ஒரு சுழியை உண்டாக்கி பிரளய ஜலத்தை உள்ளே இறக்கினார். ஸ்தல புராணம். அதனால் திருச்சுழியல் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு பேர் உண்டானது. திருமேனிநாதர் துணைமாலையம்மன்னு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை சொல்லி அதை காமிக்கிறார். மர வாழிலங்கை இறை மகனை வதைத்த பழியால். அறம்னா தர்மம், மரம்னா வீரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அறத்துக்கு மாறுபாடானதுன்னு எடுத்துக்கலாம். வீரம் இருக்குது, ஆனால் அதர்மத்துக்கு பயன்பட்டது. யாரு? ராவணனுக்கு. மர வாழிலங்கை இறை மகனை வதைத்த பழியால் மருண்டு அரியன் அறவான் நேமி அளித்தவனை அர்ச்சித்து அகன்ற அணிநகரும். தனக்கு முன்னாடி சுதர்சன சக்கரம் கொடுத்த திருவிழிமழையில் கொடுத்தார அந்த சிவபெருமான ராமநாதனாக பூஜை பண்ணின ராமேஸ்வரம்னு காட்டுறார். நிறவாள் முத்தும் வைடூரிய நிறையும் பொன்னும் விளை பொருணை துறைவாய் பிறவா கடவுள்வே வயிற்றில் பிறந்த தொல்நகரும். எல்லா விதமான முத்துக்களும் வைரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய துறைமுக பட்டணத்து பக்கத்தில் யார் வயிற்றிலையும் பிறக்காத ஒரு சுவாமி மூங்கில் வயத்தில் பிறந்த ஒரு ஊர் அப்படிங்கிறார். அது என்ன ஊர் அப்படின்னா, மூங்கிலுக்கு வேணுன்னு ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தில். அந்த மூங்கிலுக்குள்ளே தான் சுவாமி இருந்தாராம் ஒரிஜினலாக. அதனால் வேணுவனநாதர்னு பேர். ஆனால் அந்த இடமெல்லாம் ஒரே வனமாக இருந்தது. நம்ம ஏற்கனவே மாணிக்க வாசகர் சரித்திரம் சொல்லும்போது இது நான் சொல்லியிருக்கேன். அரண்மனைக்கு பால் கொண்டு போகிற ஒருத்தன் ராமகோனார்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் கால் தடுக்கி கீழே விழுந்துனா பால்லாம் கொட்டி போயிடும். திருப்பி பால் கொண்டு வந்தால் அந்த இடத்துக்கு வந்து தடுக்கி போயிடும். ரூட்டை மாற்றிட்டு போய் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் தாமசமாக இருதுன்னு ராஜா கேட்டால், இந்த மாதிரி அந்த இடத்துல வரும்போது கால் தட்டுறது என்னன்னு தெரியல. உடனே ஆட்கள் விஷயமே அந்த இடத்த சுத்தம் பண்ணேன்னு ஆரம்பித்த போது ஒரு இடத்துல ரத்த கசிவு தென்பட பயந்து போய் அபச்சாரம் ஆகிடுத்து நமஸ்காரம் பண்ணி பொறுமையாக எடுத்து பார்த்தா அந்த மூங்கில் வனத்துக்குள்ளே ஒரு சுவாமி இருந்தாராம். அதனால அந்த சுவாமி வேணுவனநாதர்னு அங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தான். கோவில்லாம் கட்டி ஒரு வேத சர்மான ஒருத்தர் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அந்த சுவாமிக்கு. சுவாமிக்கு ஒரு சமயம் நிவேதனத்துக்காக நெல் உலர்த்தியிருக்கார். நல்ல வெயில் வர நேரம். இவர் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இந்த சுவாமிக்கானது எடுத்துக்கணும்னு வரும்பொழுது திடீர்னு இருட்டின்னு வந்துடுத்து. அச்சுச்சோ மழை பொழிஞ்சிருமே, நான் அங்கேருந்து போகிறதுக்குள்ளே நெல் நனைஞ்சு போயிடுமே, பகவானேன்னு வேண்டின்றார் வேணுமனநாதான்னு. மழை கொட்டித்து. மழை கொட்டாமல் இல்லை, அந்த நெல் உணர்த்திருக்கிற இடத்துல மட்டும் வேலி போட்டாப்பில் அப்படியே நின்று கொடுத்தான். அதனால் திரு நெல் வேலி. அவர் தான் வேணுமநாதர் தான் நெல்லையப்பர். ஆமாம், அங்கே ஏகப்பட்ட விசேஷம் இருக்குங்க, சொல்லி மாளாது. ஆமாம், அங்கே சுவாமிக்கு அம்பாளுக்கும் பெருமாள் மதுரை மாதிரி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதில் பெரிய பெருமாள் படுத்துட்டுப்பார் நெல்லையப்பர் கோவிலில். படுத்துட்டே திருவனந்தபுரத்து பெருமாள் மாதிரி படுத்துட்டே அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார் சுவாமிக்கு. உற்சவமூர்த்தி இன்னும் என்ன விசேஷம், உற்சவமூர்த்தி பெருமாளோட ஹிருதயத்தில் சிவலிங்கம் இருக்கும். அவரோட ஹிருதயத்தில் இவர் இருக்காருன்னு காட்டுறதுக்காக. அப்புறம் என்ன, தினம் மத்தியானம் எத்தனை வீட்டில் நடக்கிறதோ தெரியல, இங்கே நடக்கிறது. மாமி மாமாவுக்கு சாதம் போட்டு பரிமாறுறா, போட்டுன்னு சாப்பிடுங்க வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் காந்திமதி அம்மன் வந்து இலை போட்டு பரிமாறுவாளாம். இன்றைக்கும் நடக்கிறதா நிவேதனம். அப்படி தான் அவருக்கு. அது அப்படி பலவிதமான அன்னங்கள் சிவனுக்கு. பாவம் இந்த ஒரு ஊரில் தான் நடக்கிறது போல் இருக்க.
அநேகமாக வெள்ளை விளையர்னு அன்னத்தை வச்சிருவா. சித்திரான்னங்கள் நிவேதனமாக காந்திமதியே வந்து அவருக்கு பரமாறுறா. சாலிவாட்டீஸ்வரன் சார்ந்து வந்துன்னையே சந்ததம் இடபாகம் தந்தான் அன்னையே காளி மகாநீலி கௌமாரி திரிசூலி வனமாலி ஹரிதாசன் வந்தேன் என்னை பாலி காந்திமதி தாயே சாந்தி தருவாயே காந்திமதி தாயே. சாமி தினம் வந்து அம்பாள் கொடுக்குற அந்த நிவேதனத்தை அமுதத்தை ஏற்றுக்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் இருக்கான். சுவாமிக்குள்ள அம்பாள் இருக்காருன்னு ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையோ. அங்கே லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் விழும்போது உள்ளுக்குள்ள அம்பாள் ரூபம் தெரியுமா போட்டிருக்கான். அதனால ஒரு கோவிலில் இருக்கிற விசேஷத்தை சொல்லி அங்கே உள்ள பதிகங்கள்லாம் பாடுறதுக்கே நமக்கு ஒரு ஜென்மா போகாது. இருக்கிற கோவில்களை காப்பாற்றணும். காப்பாற்றுறதுங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் பில்டிங் இல்லை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி டிவோஷன் அண்ட் பிரின்சிபிள்ஸ் இல்லையா. அதுதான் வேணும். மக்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வறண்டு போயிருக்க ஹிருதயத்துக்கு பக்தி தான் வேணும். பக்தி எப்படி வரும்? அடியார்களோட சரித்திரத்தை சொல்லி படித்து கேட்டு உள்வாங்கிண்டா பக்தி வரும். வேறு உபாயமே கிடையாது இல்லையா. எனக்கு மோட்சம் வேணும் சுவாமின்னு யாரோ தப்போ அந்த சுவாமிகிட்ட போய் கேட்டா, செட்டியார் கடையில் கிடைச்சா 2 கிலோ வாங்கி கொடுப்பான்னு விட்டார். பக்தி வைராக்கியம் மோட்சமெல்லாம் கடையிலேயே கிடைக்கும். சாமி சொல்லுவார், அது கடை சரக்கு இல்லை, கடை சரக்கு அப்படிம்ப கடைசியில் தான் கிடைக்கும். சாதுக்களுடைய சரித்திரத்தை படித்து கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் பக்தி வந்துடும். இதுதான் மக்களுக்கு பழகணும். மூளைக்கு மூளை மீட்டிங் போட்டு இவன் ஒழிகார் அவன் திட்டுறது, அவன் ஒழிகார் இவன் திட்டுறது, 6 மாதம் முன்னாடி யார் திட்டினானோ அவனையே வாழ்கான்னு திருப்பியும் சொல்கிறது. சொல்கிறவனுக்கும் விவஸ்தை இல்லை, கேட்குறவனுக்கும் விவஸ்தை இல்லை. ஒரு மானங்கட்ட ஒரு காலத்தில் இருக்கோமே நினச்சி வருத்தப்படுறோம். சத்சங்கங்கள் நடக்கிறது நிறைய இல்லைங்களே, போகிறல இல்லையா. நல்ல பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஸ்பூனில் சாதம் போட்டு போருமா மாமா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அப்பிடைட்டு கொடுக்கணுமே. இன்னைக்கு ஜனங்களுக்கு இருக்கிற அப்பேற்பட்ட துக்கங்களையும் வேதனையும் தீர்க்கிறதுக்கு ஒரே சக்தி மகான்கள் சரித்திரத்துக்கும் அவரோட பாடல்களுக்கும் தான் இருக்கு இல்லையா. அதனால தான் 7 படிகளில் மாந்தர்களில் எத்தனை மகான்கள் சரித்திரத்தை சார் எழுதியிருக்கார். சம்பிரதாய பஜனை இருக்கிற அவ்வளோ பேர் கதையும் அதில் இருக்குது. அதை தாண்டியும் இருக்குது. ஏன்னா மகான்களை உபாசனை பண்ணி தான் நமக்கு பக்தி வர முடியும். பக்தி வந்தால்தான் ஒழுக்கம் நேர்மை வர முடியும். வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க் கிடையாது. உலக வாழ்க்கைக்கு கடவுள் தேவையில்லைன்னு நாஸ்திகன் நினைக்கிறான். ஆரம்பமே தப்பு இல்லையா. என்ன வேணா பண்ணலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா அவட பள்ளிக்கூடத்துலேயே வாத்தியார் ஒரு பீரியடு வரலன்னா பசங்க அடிக்கிற லூட்டி தாங்க முடியாது. நமக்கு மேலே ஒருத்தன் இல்லைன்னுட்டா ஒரு பயம் வருது இல்லையா. ஒரு நாஸ்திகவாதி சொன்னால், கடவுள் இல்லைங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் இருந்தால் தேவையில்லைன்னா. நீ நினச்சி நியமிக்கிறதாடாது, அது இருக்கு. அதனால தான் எல்லாமே இருக்கு. அதை உணர்ற தன்மை நமக்கு வரணும் இல்லையா. அந்த உணர்ற தன்மை இருந்துடுத்துன்னா பக்தியினால லீலைகள் நடக்கிறது. இன்னைக்கு நடக்கிறது. துளப குன்றை கொன்றை முடிக்குன்றமாக்கும் தொல்நகரும். ரொம்ப அழகான வார்த்தை. துளபம்னா துளசி. துளசி மாலை அணிந்து கொண்டு துளசி மலை மாதிரி இருக்கக்கூடிய பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு இருக்கிற பெருமாளை கொன்றை மலர் குன்றமாக ஒருத்தர் மாற்றி விட்டார். அந்த ஊர் இதாங்கிறார். யாரு பார்த்தினதே? இவர் தான், அகஸ்தியர் தான். குற்றாலம் அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதை. விபூதி இட்டுன்னு வருகிறையா அப்படின்னு யாரோ கேட்டுவிட்டா. ஓ திருமண் இட்டுன்னு வரணுமா அப்படின்னு போனார். திருமண் இட்டுன்னு வந்துவிட்டார். வாங்க 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 கூப்பிட்டா. உள்ளே போனார். சுவாமி கிட்ட போய் பார்க்கலாமே. சுவாமி மேலே கையை வச்சு அவர் சிவபெருமான் ஆக்கி விட்டார்.
இப்போ திருமணம் எடுக்கணுமா விபூதி எடுக்கணுமான்னு கேட்குறார். குற்றாலீஸ்வரர்னு சுவாமி இருக்கார் இன்னைக்கும் குறும்பலா மரத்தடியில். அதனால துளபக்குன்றை கொன்றை முடி குன்றமாக்கும் தொல்நகரும் அழகை பொறித்த கொடி இளையோன்மான் நேர் நோக்கின் ஆனை மகள் புலக குன்றை மணந்து முதல் இருந்த பொறுப்பும் சேவல் கொடி உடைய இளையோன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மான் விழி இருக்கக்கூடிய ஐராவதத்தினால வளர்க்கப்பட்ட ஆனை மகள் அப்படின்னா தெய்வ யானையால் வளர்க்கப்பட்டவள் தெய்வானை தேவசேனை. அவளை கல்யாணம் பண்ணின்ற இடம் இது இந்த குன்றம்னு காட்டு. அது திருப்பரங்குன்றம். அங்கே தான் தேவசேனாவோட கல்யாணம் நடந்தது. போர் விஜயன் வளை வில் தாக்க வடுக்கிடந்த முடியோன் மேய வளநகரும். திருவேடகத்தை பற்றி சொல்றார். திருவேடகத்தில் சுவாமி தலையில் ஒரு வடு இருக்குமா. அது என்னவா, அது ஒன்றும் இல்லை, அர்ஜுன் அன்னைக்கு அடித்தானோ இல்லையோ அப்படியே இங்கே வந்து உட்காந்துட்டாங்கிறாராம். அந்த வடு இருக்கக்கூடிய திருவேடகம் நகரம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் கொண்டல் படியும் திருவாப்பனூரும் தொழுது. திருவாப்பனூர்னு ஒரு ஊர். ஒரு ராஜா சோழாந்தக மன்னன் ஒரு மன்னன் இருந்தான். சோழர்களுக்கு யமனா இருந்த ஒரு பாண்டிய மன்னன். நித்திய சிவபூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவான். அன்னைக்கு வேட்டையில் ரொம்ப தாமசம் ஆகிடுத்த. பரவாயில்ல ராஜா, இனிமேல் போய் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு தாமசம் ஆகிடும், சமயக்காரெல்லாம் வந்திருக்கா, இத்தனை மணிக்கு உத்தேசமாக சாப்பிடுவோன்னு சொல்லியிருந்தேன், சமைச்சு வச்சு விட்டான், சாப்பிட்டுடுங்க, ஒரு நாள் பூஜை பண்ணாட்டா தப்பு இல்லைன்னு மந்திரி சொல்கிறார். அது எப்படி ஒரு நாள் சிவ பூஜை பண்ணாமல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஆடலாம். சரி, ராஜா சாப்பிடாட்டா பரவாயில்ல, நம்மளாம் சாப்பிட முடியுமா, பிரச்சனை ஆகிடும். அவருக்கு பக்தி இருக்குது, நமக்கு இல்லாட்டாலும் ஏற்பாடு பண்ணி ஆகணுமே. இப்படி பார்த்தார். அங்கே ஒரு மரத்துண்டம் கிடச்சிது. அது எடுத்து ஆட்களை விட்டு நன்னா பூமியை தோண்டி நன்னா உள்ளே வச்சு இறுக்கி ஒரு ஆப்பு அடித்து விபூதி எல்லாம் இட்டு, இந்த பாருங்க இங்கே ஒரு சுவாமி இருக்கார் உங்களுக்காக, அவர் பூஜை பண்ணுவோன்னு ஒரே சந்தோஷம் ராஜா. உடனே தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணால் குளிச்சார், நெத்திக்கு இட்டுண்டார், பூஜா சாமான்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கா, சுவாமிக்கு அங்கேயே பூஜை பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நைவேத்தியெல்லாம் ஆயிடுத்து. ராஜா சாப்பிட வச்சுட்டா. பேசாமல் இருந்திருக்கலாம் மந்திரி, தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணுங்கிறதுக்காக ஒரு மரக்கட்டை எடுத்து ஆப்படிச்சு தான் லிங்கமாக்கினேன்னா எனக்கு ஆப்படிச்சு விட்டானே, என்னை ஏமாத்திட்டானே. பயங்கர கோபம் வந்துடுத்து ராஜாக்கு. சுவாமிகிட்ட போய் அழுதார், என்னை மந்திரி ஏமாத்திட்டார், நான் ஏமாந்துட்டேனா, நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்களா, நான் பண்ண பூஜை நீங்கள் ஏற்றுனாலான்னு எனக்கு தெரியணும்னு சுவாமி சொன்னால், நான் இங்கே இப்படியே லிங்கமாகவே இருக்கேன்னுட்டேன். திரு ஆப்படையார்னே பேர், திருவாப்பூர்னு ஊருக்கு பேரான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. இது இன்னொன்று சொல்கிறா, கடல் கோள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்து சுனாமி பிரளயம் வந்த காலத்தில் பாரத தேசத்தில் எத்தனையோ இடங்கள் இடம் மாறி போயிருக்கு. மதுரையே பல தரம் மாறி போயிருக்குன்னெலாம் சொல்கிறா. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரளய ஜலத்தில் அசையாமல் நின்ன க்ஷேத்திரமா இந்த சுவாமி. அதனால் அவர் ஆப்படிச்சா மாதிரி நின்றுட்டு இருந்தாராம் அவர். அதனால திருவாப்படையார்னு ஒரு பேர். அப்படி ஒரு காரணம் சொல்கிறார். ஆனால் அந்த க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு அங்கே சுவாமிக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, அன்ன வினோதன்னு பேர். ஒரு பஞ்ச காலத்தில் ஜனங்கள்லாம் சாப்பாட்டு கஷ்டப்படுறா, குருக்குளும் கஷ்டப்படுறார் பாவம். ஆனால் சுவாமிக்கு ஒருவேளை நேவேத்தியம் இல்லாமல் இருக்கப்படாதுங்கிறத ரொம்ப அக்கறையாக இருக்கார். இப்போ ஜனங்கள்லாம் சொன்னாலும் அவன் சோட்டத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கான், சாமிக்கு என்ன நேவேத்தியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாளாம். உடனே சாமி இப்படி திட்டாலே, உங்களுக்கு கொடுத்தா உலகத்துக்கே கொடுத்தாப்புல இல்லையா, வேரில் ஜலம் விட்டால் இலைக்கு போயிடுமே, உங்கள் கருணையால் தானே மழை பொழிஞ்சு பஞ்சம் நீங்கி ஜனங்கள்லாம் சாப்பிட முடியும், இப்படி வெய்யறாளேன்னு சொன்னவொடனே சுவாமி சொன்னாராம், நீ கவலைப்படாத, வைகை நதிக்கரையில் இருக்கிற மணலெல்லாம் பானையில் போட்டு சாதம் விடிச்சு விடுவாராம். சாதம் ஆயிடுதான். அன்ன வினோதன்னு ஒரு பேரான் அந்த சுவாமிக்கு. ஜனங்கள் பஞ்சம் தீர்த்த சுவாமி. அப்படி எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வரா. எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டா. கடைசியில் கம்பீரமாக அந்த நான்மாட கூடல் கோபுரம் தெரிஞ்சுதுங்கிறத எப்படி சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர், நெடுமால் மாதிரி நின்றுட்டு இருந்த கோபுரம்ங்கிற.
ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு ஒரு பாவனை தோன்றது, ஞானிகளோட பாவனையே வேறையாக இருக்கு. எல்லாம் கோபுரம் என்ன வசரமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெருமாள் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறார், ஒரு சிவபக்தர், ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பாவம் இருக்கு சொல்கிறார். மருகு தோறும் பணிந்தெழுந்து வளைந்து வளைந்து பொன் கோவில் குறுகி, அத்தனை பேர் கீழே இறங்கினா, கோபுரத்துக்கு ஸ்தூல லிங்கமான கோபுரத்துக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள எப்படி வரணுமா, கோவில் குறுகி அப்படி கம்பீரமாக நெஞ்ச நிமித்துண்டு கோவிலுக்கு போகிறது, அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து போஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தானே பார்க்குறோம். ஒரு பயத்தோடு போகணும். கோன்னா தலைவன் இறைவன் அர்த்தம், இல்லைன்னா வீடுன்னு அர்த்தம். நம்ம பாஸோட வீட்டுக்கு அஃபிஷியலாக போனால் எப்படி பம்மிண்டு போவோம், பயந்துன்னு எங்கள் சிசிடிவி கேமராவில் பார்த்து தொலைச்சிட்டு போகிறான் அப்படின்னு பயம் இருக்கா இல்லையா? சுவாமியோட வீடு, பரமேஸ்வரனோட வீடு, அந்த பயம் இருக்கணும். பார்த்துட்டே இருக்கார், அவர் பார்வையிலேருந்து யாரும் தப்ப முடியாது இல்லையா? பாஸ் வீட்டுக்கு போனால் பேசவே மாட்டான், அப்படிமா வார்த்தை வெளியில் வராது. சுவாமிகிட்ட என்ன அலட்சியம். அதனால் அப்படி குறுகிண்டு விதியால் பொன்கமலம் குடைந்து செய்யும் குறை நிறுவி உறுதி பெற ஐந்தெழுத்து எண்ணி, ஒத்தாமர குளத்தில் ஸ்நானம் பண்ணி நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டு பஞ்சாட்சரம் சொல்லிக்கொண்டு எண்ணி ஊற்று மதத்தினால் தடம் தோல் சிறுகு கண்ண ஐங்கரத்து சித்தி யானை அடிவணங்கா. 5 கரத்தான்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் சித்தி விநாயகரை நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக நாங்கள் வந்திருக்கிற ஒரு எண்ணம் நிறைவேறணும். சுவாமிக்கு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பூஜை பண்ணி அவரோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கோம். விக்னம் இல்லாமல் நடக்கணும், விக்ன விநாயகா காப்பாத்து அப்படின்னு சித்தி விநாயகரை வேண்டிண்டா. அப்புறம் உள்ள கோவிலுக்குள்ளுக்குள்ள வரா, மும்மை உலகு நான் மறையும் முறையால் ஈன்ற அங்கையல் கண்ணம்மை அடிகண் முடியுறத்தாழ்ந்து, சமஸ்த லோகங்களுக்கும் அம்மாவான ஜெகன்மாதாவான அங்கையல் கண் அம்மை மீனாட்சி அவளுடைய திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு அழகான வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி, இதுதான் டிரான்சாக்ஷன். அனுகிரகம் கிடைக்கணும்னா நீ ஒன்று கொடுக்கணும், நீ அன்பு கொடுக்கணும், அங்கேருந்து அருள் கிடைக்கும் அப்படிங்கிற இல்லையா? காசு கொடுத்தா தானே கடையில் சாமான் வாங்க முடியும். பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும்னா நீ உன்னுடைய பிரேமையை அவர்கிட்ட கொடுத்தா அவரோட கருணை அவர் கொட்டுவாராம். அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி வெம்மை ஒளிகான் மணிக்கனக விமானத்து அமர்ந்த தனிச்சுடரின் செம்மையடித்தாமரை மறை வேணி சிறமேல் மலர்பணிந்தேத்தா. இந்திர விமானத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த விமானத்துடைய ஒளி பெருசா, அந்த விமானத்துக்கு அடியில் இருக்கிற சிவஜோதியுடைய பிரகாசம் பெருசான்னு தெரியல, அப்படி தேஜோமயமா இருக்கக்கூடிய வேணி சடை உள்ள சுவாமி ஜட்டாதரனா இருக்கிற பகவான பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணி, அன்று இருபோது உண்டி துறந்து, காத்தால தூங்கி எழுந்திருந்த உடனே பள்ளி தேய்க்காமலே ஒரு காஃபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி, அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மத்தியானம் ஃபுல் மீல்ஸு, நடுவில் அப்பப்போ ஏதாவது தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸு, அப்புறம் சாயந்தரத்துக்கு திருப்பியும் ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு காஃபியோ டீயோ, அப்புறம் ராத்திரி ஒரு சாப்பாடு, அப்புறம் பொழுது போலனே இது ஐஸ்கிரீம் திங்கிறது அப்படிங்கிற ருட்டீன்லாம் நம்ம பழகியிருக்கோம். ரிஷிகளை பொறுத்தவரையில் மத்தியானம் ஒரு வேளை தான் ஆகாரம், ராத்திரி பாலோ பழமோ சாப்பிடுவா, அவ்வளோதான். அது ரெண்டுத்தையும் சாப்பிடாமல் இருந்தா. அன்று இருபோது உண்டி துறந்து இரா அறுக்கும் தீவாள் என்று எழும் முன், அன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் ராத்திரி பூரா கண்முழிச்சுன்னு இருந்து பரமேஸ்வரன் திருநாமத்தையே ஜபம் பண்ணி கொண்டிருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடி தியதிகள் இயற்றி கர்மானுஷ்டானங்கள் பண்ணி, அது ரொம்ப முக்கியம். 2 பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண போனாலாம். போகிற வழியில் ஒரு நதி வந்திருக்கு, ஆறு. சந்தியாகாலம் ஆகிடுத்து, அனுஷ்டானம் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னாராம். பெரியவாளை பார்க்க போகிறோம், ஏன் அனுஷ்டானமாவது ஒன்றாவது, அவரை பார்த்துட்டா போகிறோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாராம். சரி நீ போ, நான் பண்ணிட்டு வரேன்னாராம்.
அனுஷ்டானத்துக்கு ஒரு உட்காந்துட்டார், ஜபம் முடிச்சுட்டார், காயேன வாச்சா சொல்லி சந்தியாவனத்தை பூர்த்தி பண்ணி அத்தியானம் தேவசேவத்துக்கா சொல்லி இந்த மண் எடுத்து அப்படி நெத்தியில் எட்டுக்கிறார். பெரியவா வந்து நின்றுட்டு இருக்கார். இவர் இங்கேருந்து அங்கே போனார், பெரியவா தரிசனம் கொடுக்கல. அனுஷ்டானம் பண்ணுற இடத்துக்கு சுவாமி வந்து தரிசனம் கொடுக்குறாராம். நம்ம கடமையை நிறைவேற்றினா அதுக்கு தனி மார்க் உண்டு. அதனால நியதிகள் இயற்றி ஐந்தும் வென்று 5 புலன்களையும் அடக்கி உளத்து அன்பு பாய. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. என்னென்னா அன்பு வரணும், பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லித்தரா. இந்திரியங்களை அதோட முறையில் போகிறதுக்கு விடாமல் அடக்கினால் அன்பு உண்டாகும். அதுதான் இல்லையா? கண்ணு கண்டதையும் பார்க்கும், காது கண்டதையும் கேட்கும் அப்படின்னு இருந்துட்டா பக்தி எப்படி வரும்? வரவே வராது. அதோட போக்கில் போக விடாதபடிக்கு அடுத்த தெருவில் நாய் இழுத்துன்னு போகிறான், அது எதையோ திங்க போகிறதுன்னா அப்படி இழுக்கிறான் சங்கிலியை போட்டு இல்லையா? குழந்தை விளையாடிகிட்டே இருக்கிறத அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்கா, ஏதாவது எடுத்து வாயில் போட்டுட்டோமா டக்குன்னு பிடிச்சிடுறா இல்லையா? அப்படி மனசும் கண்டதை ஸ்வீகரிச்சுக்கிற தன்மை அதுக்கு உண்டு. அப்படி இல்லாதபடி அதை தடுக்கிறதுக்கு தான் அஷ்டாங்க யோகத்தில் அதுக்கு உபரத்தின்னு பேர். மனசை அதோட போக்கில் போக விடாமல் அப்படி திருப்புறது, அது உபரத்தின்னு பேர். அது மாதிரி ஐந்தும் வென்று உளத்து அன்பு பாய விளை முதலை தானே உண்டான சுயம்பு மூர்த்திய பார்மேல் மின் திரண்டு என்ன நின்ற விமானம் மீது இருப்ப கண்டார். அப்படி ஒரு மின்னல் வெட்டினா அப்படி ஜோதி வந்துட்டு போகுமே, அந்த மின்னலெல்லாம் திரண்டு அப்படி விமானமாக இருக்கா. அப்புறம் இருக்கிற இந்திர விமானத்துக்கு கீழே இருக்கிற சுவாமியை பார்த்து சந்தோஷப்பட்டு வாச மஞ்சனம் தேன் கண்ணல் பைங்கனி மருகில் ஆனைந்து ஆசரு அமுதம் மைந்து என்னென்ன அபிஷேகம் பண்ணி நான் சொல்கிறேன். மஞ்சனம் ஆற்றார் சுவாமியை. நல்ல சுத்தமான நீர், நல்ல தேன், கண்ணல் கருப்பஞ்சாறு, அப்புறம் பழச்சாறு, பஞ்சகவியம், அதுக்கப்புறம் அமுதம் மைந்துன்னு ஒரு வார்த்தை அழகாக யூஸ் பண்ணார். என்ன தெரியுமா? பஞ்சாமிர்தம், அமுதம் மைந்து. அப்புறம் தென்மலை ஆரம் வாசம் வீசு தன் பனி நீர், பொதிகை மலையோடைய வாசம் வீசக்கூடிய பன்னீராம். மான் மதம் அப்படின்னு கஸ்தூரி திலகம் இட்டு நல்ல புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து அழகாக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அவருக்கு அணிகலன்கள்லாம் போட்டு நல்ல சுவை அமுது என்ன தங்கா அவருக்கு அழகாக நிவேதனம் எல்லாம் பண்ணி சதருத்ரம் சொல்லி சுவாமிக்கு வேத வேத்தியனான பகவானுக்கு அர்ச்சனைகள்லாம் பண்ணி ஒரு முறைப்படி எப்படி சிவபூஜை பண்ணணுமோ தூப தீப ஆரத்தியோட. எதுக்கு அந்த முறைகள்லாம் வச்சிருக்கா அப்படின்னா, அந்த சம்பிரதாயத்தை ஏதாவது ஒரு இடத்துல உன் மனசு பதிஞ்சா போகிறோம். முழு பூஜையில் இல்லாட்டா கூட வேதம் சொல்கிறதையோ பாட்டு பாடுறதையோ தூபம் காட்டுறதையோ தீபம் காட்டுறதையோ பாத்தியம் வாசிக்கிறதையோ அபிஷேகம் பண்ணுறதையோ அந்த சன்னதியிலேருந்து கும்முன்னு வாசனை வரும், மூக்கில் அப்படி உள்ளே போகும் சுகந்தம், காதில் இனிமையான தேவார திருமுறைகள் கேட்கும், வேத கோஷம் கேட்கும், சுவாமி பாட்டு கேட்கும், கண்ணால் பார்த்தா அப்படி ஒரு அலங்காரம் பார்த்துட்டே இருக்கும், அப்படி ஒரு திவ்ய தேஜஸ். அப்புறம் என்னன்னா நேவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிறதுலாம் நேதி தான். மூக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறதே, பிரமாதமாக இருக்கே நேவேத்தியம் அப்படின்னு உள்ள மெசேஜ் போயிடும். நிறைய நெய் விட்டு பண்ணியிருக்கா போல் இருக்கு, கிடைக்கும் ஒரு கரண்டி டெஃபினட்டாக அப்படின்னு தோணும். அப்படி 5 புலன்களுக்கும் சுவாமி கொடுக்குறார், ஒன்னொன்றுத்துக்கும் வேலை. அதில் பூரணமாக ஈடுபட்டு நம்மளை அப்படியே சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அந்த பூஜை முறைகளை ஷோடச உபச்சாரம் பண்ணும்போது ஒன்று பண்ணுறவா ஒரு ஆனந்தத்தில் பண்ணுவா, பார்க்குறவாளுக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா? இன்னும் ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுற இடத்துல பாருங்கோ, பண்ணுறவாளுக்கு என்ன ஆனந்தமோ தரிசனம் பண்ணுறவாளுக்கு அந்த ஆனந்தம் குறையவே குறையாது இல்லையா? அப்படி பண்ணி மனசு சந்தோஷப்படுறது அவளுக்கு. அதுக்கப்புறம் சுவாமி சன்னிதானத்தை எதிர்க்க சைவ செந்திங்கிறா ருத்ர ஹோமம் பண்ணினா, துடுவை ஆற நெய் முகந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நெய்யை வச்சு அந்த பெரிய கரண்டியில் அப்படியே சும்மா அப்படி காட்டாம நிறைய துடுவை ஆற நெய் முகந்து அப்படி பூஜை பண்ணி பூஜை நிரப்பி 4 வேதம் சொன்ன சதுர்வேதத்துக்கு அர்த்தம் சொன்ன சுவாமி எதிர்க்க வேதம் சொல்றோங்கிற எண்ணம் இல்லையா? மனு 110 மூவிலை 110 1000
சகஸ்ரநாமம் சொல்லி மூவிலை வில்வம் நீலோத்பல புஷ்பம் அதெல்லாம் எடுத்துருந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி கைமலர் ஏத்தி சாத்தி கடவுளை உவப்பச் செய்து வாச மஞ்சன நீரோடு மந்திர மலர் கை கொண்டு பூசகின் பயனை முக்கண் புண்ணியன் கையில் நல்கி. ரொம்ப அழகான விஷயம். கிராண்டா பூஜை பண்ணிட்டா. பூஜை பண்ணிட்டு சுகந்த தீர்த்தத்தை கையில் வச்சுண்டு மந்திரம் சொல்லி புஷ்பத்தை கையில் வச்சுண்டு இந்த பூஜை நிறைவா பண்ணின ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த பலன் சுவாமி உமக்கேன்னு கொடுக்குறாளாம். அது எதுக்கு? நம்ம பூஜை பண்ணினா நமக்கு தானே நல்லது நடக்கணும். சுவாமி என்ன பண்ண போற அந்த பூஜா பலனை வச்சுண்டு அப்படின்னா சுவாமிக்கு கொடுத்தா உலகம் எல்லாம் போயிடும். யார் பூஜைக்கு வந்தவா வராதவா, கும்பிட்டவா கும்பிடாதவா, வாழ்த்துறவா வெய்யறவா இல்லையா? வாழ்த்துறவன் சுவாமியை வாழ்த்துறவன் நன்னா இருக்கணும், வெய்யறவன் நாசமாக போகணும்னு நம்ம மதத்தில் சொல்லி தரல. அவனுக்கு நல்ல புத்தி வந்து நன்னா இருக்கணும் தான் சொல்லியிருக்கு இல்லையா? நல்லோர் வாழ வேண்டும், அல்லோர் நல்லோராகி வாழ வேண்டும். இப்போ சுவாமிக்கு பண்ணக்கூடியது எல்லாருக்கும் போய் சேருமானால் இந்த பூஜை நன்னா பண்ணிட்டோ சமர்ப்பயாமின்னு கொடுத்துருவோம் இல்லையா? அப்படி சுவாமிக்கே முக்கண் புண்ணியன் கையில் நல்கி நேச நெஞ்சூர கண்கள் நிறைய நீரூறி. நிறைய ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணா இப்போ கண்ணால் ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ண என்ன பாக்கியம் கிடைச்சிது எங்களுக்கு. இத்தனை லீலை நீங்கள் பண்ணினதை காதால் கேட்டுவிட்டு வழியில் இருக்கிற சிவஸ்தலமெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து உங்களை பார்க்குறோமே, நாங்கள் பண்ணின பாக்கியம் என்ன? ஈசனை இறைஞ்சி யாரும் அஞ்சலித்து ஏற்றல் செய்வார், பழியோடு பாசம் மாறுகட வாசவன் செய் பணி கொண்ட வண்டாசரணம். பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக வாசவன்கிற இந்திரன் பூஜை பண்ணி அதனால் நீங்கள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினேலே அப்பேற்பட்ட திண்ணியனாக இருக்கக்கூடிய சுவாமியே சரணம். இங்கேருந்து ஆரம்பிச்சு 64 லீலையில் அவர் பண்ணின ஒரு லீலையும் ஒரு நாமாவா சொல்கிறார். இதான் அர்ச்சனை படலம். அப்படி மேற்கொண்டு இன்னும் அர்ச்சனை படலம் இருக்கு, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். தேடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம்.